உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்ப அதை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா நோய்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் விரைவில் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அவரே பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி 12ஆவது மாதம் அந்த அதிசாரம் பெற்று அதிசாரத்துல இருந்த குரு இப்போ உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள், குருவின் பார்வையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கடன் தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழிலுக்காக வாங்கின கடனை விட, அதாவது சொந்த செலவுகளுக்காக வாங்கின கடன் தான் அதிகமாக இருக்கும். தொழில் செய்யறவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தொழிலே செய்யாம வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பர்சனல் லோன் அப்படின்ற சம்பந்தப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாதபடி தவிச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல அந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை ரீதியான நிறைய மாற்றங்கள், வேலையில இருந்த சில நெருக்கடிகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவமானங்கள் அசிங்கங்களை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது அந்த வேலை ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கும், ஒரு அவமானம் வந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடைந்து இப்போ உங்களுக்கு உண்டான வேலையை ஒரு பொறுப்போடு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு
7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உங்களுடைய ராசி அதிபதியும் 26ஆம் தேதி 11வது மாசம் பயிற்சி ஆகிறதுனால அந்த 7ஆம் இடத்திற்கு அந்த 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், அடுத்து சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் இந்த மாதம் பயிற்சி ஆகி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் செப்டம்பர் மாசம் வேலையை விட்டவங்க, அதாவது இந்த வருடத்துல செப்டம்பர் மாசம் நல்ல வேலை போயிட்டு இருந்திருக்கும், ஜூன் ஜூலைல ஆரம்பிச்ச சில பிரச்சனைகள் செப்டம்பர் மாதம் வேலை இழப்புகளுக்கு அதிகப்படியான ஒரு காரணத்தை கொடுத்திருக்கும். அந்த செப்டம்பர் மாசம் வேலை விட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுல உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து நீங்க வெளியூர் செல்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி திருமணத்துல பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம், இந்த மாதிரியான செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான திருமண தடையை நிவர்த்தி பெற்று திருமணங்கள் ஒரு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நீண்ட நாட்களாக சொல்லலாம், நீண்ட மாதங்களாக சொல்லலாம், திருமண முயற்சிகள்ல அதிகப்படியாக தோல்விகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு திருமண முயற்சி எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னா வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு தடை கொடுப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது ஏதாவது ஒரு அபசகுனமான ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து அதையும் மீறி நீங்க திருமண வரன்களை பார்க்க போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக பல மாதங்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல அதிகப்படியான ஒரு தோல்வியை சந்தித்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அதே சமயத்துல குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது, அதாவது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களாக இருப்பாங்க, அவர்களினுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை மாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக, ஆதரவாக, பினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்கதான் குடும்ப பாரத்தை எல்லாத்தையுமே சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். எவ்வளவுதான் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிச்சா கூட வீட்டுக்குன்னு ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு நிதி நெருக்கடிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் ஒரு சீரடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பயிற்சியாகி போறார். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் தேதி 12வது மாசம் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் போதே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். அதே சமயம் உள்நாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இழப்புகள், வீண் விரயங்கள், இதை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய கலத்திராதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால திருமணமாகி 3 வருடங்கள் ஆன சில நபர்களுக்கு இந்த மாதத்துல சின்னதா ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒண்ணுமே பிரச்சனைகளே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய கருத்து வேறுபாடு ரீதியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியாக அந்த கலத்திராதிபதி 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்டா ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கும் தொழில்ல. ஆனா போதுமான அளவுக்கு விற்பனை அளவுன்றது இருக்காது. 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விற்பனை அளவு அதிகரிக்காமல் உங்களுடைய ஃபண்ட்ஸ் ஃப்ளோ மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே
எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியான சில பிரச்சனைகள், தொழில் ரீதியான கடன்களை நிவர்த்தி பெறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் நீங்க அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் 4 வாரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும், அடுத்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில கடன்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். இதை தவறாம இந்த மாதம் முழுவதும் பண்ணிட்டீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.